and buddies. Welcome to our channel Teddy Food Official. இந்த வீடியோ அப்படினா போகுது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம மொக்க ஜோக்ஸ் வித் மோனிஷா தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மொக்க ஜோக்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மொக்க ஜோக் என்ன அப்படினா வந்துட்டு முழு குத்தினா ஏன் ப்ரோ ரத்தம் வருது? அப்போ நம்ம என்ன முழு குத்துனா ஏந்திரமா ப்ரோ ரத்தம் வருது, யார் குத்தனான்னு பாக்குறதுக்கு வருது. நக்கல்யா அவனுக்கு. ஓகே, செகண்ட் ஆக்சுவலா வந்து இது இவன் மொக்கையா இருக்குங்கிறான். இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க 10க்கு வந்து கமெண்ட்ல வந்து உங்களுக்கு ரேட்டிங் சொல்லுங்க. ஓகேவா? ஓகே ஓகே, செகண்ட் ஜோக் என்ன அப்படின்னா மேகி வந்து பாயா கேர்ளா? மேகி ஒரு கேர்ள் நேம், அதனால கேர்ளுங்கறியா? ஆமா, அது வந்து பாய். எப்படி? ஏன்னா அது 2 மினிட்ஸ்ல ரெடி. இது ஒரு நல்ல கேள்வி. உருப்படியான ஜோக். இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே போடு. அப்படியே வா. நீ இதுக்கு 10க்கு எவ்வளவு கொடுப்ப? 8. பரவாயில்லை. அப்பப்ப வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஜோக்கை நான் சொல்லுவேன். அதனால நீங்க இந்த ஜோக் எவ்வளவு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தேர்ட் ஜோக் என்ன அப்படின்னா சலூன் கடைக்காரருக்கு பிடித்த காய் எது? அவருக்கு அதாவது முடி வெட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பிடிச்ச வெஜிடபிள் எது? கத்திரிக்காயா? அப்பப்ப அறிவு வேலை செய்யுது. ஒரு சில பொருளை வந்து வாங்கி வச்சிருப்பாங்க, ஆனா யூஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டா யூஸ் பண்ணா வீணா போயிடும் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் ஒரு சிலவங்க வந்து மூளையை வந்து கட்டி வச்சுட்டு யூஸ் பண்ணா வீணா போயிடும் சொல்லிட்டு யூஸே பண்ண மாட்டாங்க போல. அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா கமெண்ட்ல வந்து எனக்கு சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜோக் போயிடலாம். கத்திரிக்காய் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஜோக் போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன ஜோக் அப்படின்னா வந்துட்டு யானை இருக்குல்ல ப்ரோ, ஒரு யானை வந்துட்டு ஒரு கவ், அதாவது ஒரு மாடு சம ஃபாஸ்டா வேகமா வந்துட்டு ரேஷன் கடைக்கு போகுது. ரேஷன் கடைக்கு அந்த யானை வந்து என்ன வாங்கும்? கல்ல வாங்கும், இல்லைன்னா பனானா வாங்கும். அதெல்லாம் எதுவும் வாங்க, ஃபர்ஸ்ட் வேகமா போச்சுன்னா அது மூச்சு வாங்கும். நான் மட்டும் தான் பேசுவேன். என்ன எங்கேந்தா கண்டுபிடிக்கிறீங்க? மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? நல்ல ஃப்ளேவர்னா அம்மாட போடான்னா போடு முடி. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஜோக்குக்கு வந்து நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுக்குறீங்க அப்படிங்கறது எங்களுக்காக நீங்க வந்து 10க்கு எவ்வளவு ரேட்டிங் உங்களோட ரேட்டிங்ன்றதை அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஜோக். ஃபிஃப்த் ஜோக் என்ன அப்படின்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹோட்டலுக்கு போறாங்க ப்ரோ. ஹோட்டலுக்கு போயிட்டு ஆளுக்கு 4 நாள் இட்லி வந்து ஆர்டர் பண்றாங்க. ஆர்டர் பண்ணிட்டு அதை வந்து சாப்பிடுறாங்க ப்ரோ. சாப்பிட்டோடனே உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுது. ஃபுட் பாய்சன் ஆனதுனால அது வந்து ஏன் ஃபுட் பாய்சன் ஆச்சு அவங்களுக்கு? இட்லி என்னத்துல இருக்குது? டெய்லியுமே எங்க அம்மா இட்லி தான் சுட்டுறாங்க, சாப்பிடுறாங்க. Please, I have a daughter. எல்லார் வீட்லயும் மேக்ஸிமம் இட்லி தோசை தான் ப்ரோ வச்சு செய்வாங்க. ஏன்னா அவங்க 4 நாள் இட்லி கொடுத்து 4 நாள் இட்லி அதை எனக்கு காசு கொடுத்துறாரு வாங்கி சாப்பிட்டு ஃபுட் பாய்சன். அதனால நீங்க வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹோட்டல்ல வந்து ஃபுட் பாய்சன்லாம் சாப்பிட்டா ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி ஹோட்டலுக்குலாம் போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே, பூமர் அங்கிள். எஸ், கம் ஆன் அங்கிள். பூமர். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல கிரிஞ்சின் வரை இந்த மாதிரி ஒரு சிலவங்க சொல்லுவாங்க. ஆனா அப்படிதான் பேசுவேன்.
ஏங்க திட்டிக்கிட்டா நீ பொத்திட்டு அந்தம்மா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது, தெரியல உனக்கு. போ. இதான் வந்து உண்மை ரியல் ட்ரூத். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு கோழிய முட்டை போடுது. அது முட்டை போடுறது நம்மளால முட்டை உடைச்சு சாப்பிட முடியும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஓகே, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா கோழிக்கு வந்து 1 2 3 தெரியாது. அதனால முட்டை போடுது. எங்கேருந்து யார் கண்டுபிடிச்சு? என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகல. நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. டீசெண்டா இருக்கு. ஓகே, இது வந்து அவன் நாட் பேட்னு சொல்றான். நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, 2 பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பி. அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அவங்க 2 பேருக்குள்ள? இது வந்து நாங்க கண்டுபிடிக்க போறது இல்ல, நீங்க வந்து எங்களுக்கு கமெண்ட்ல சொல்ல போறீங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அந்த நீங்க வந்து கரெக்டா சொன்னீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் வந்து நாங்க பின் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு எறும்புக்கும் கரும்புக்கும் என்ன வித்தியாசம்? எறும்பு வந்து நம்மள கிடைக்கும், கரும்பு வந்து நம்ம சாப்பிடுவோம். அப்ப நம்ம கிடைக்குமா? எப்படா? ஏய், நான் ஆதி காலத்து ஜோக் மோடி. தோத்துக்கிட்டே இருக்கீடா. பரவாயில்ல, நம்ம தம்பி வந்து கண்டுபிடிச்சிட்டான். எங்க ஏதோ பொறுக்கி எடுத்து வந்து பேசுறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்கூல்லே நம்ம எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். உனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டான். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. சரி, நெக்ஸ்ட் ஜோக் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம வந்து இட்லி இருக்குல்ல, ஒருத்தர் வந்து கடைக்கு போயிட்டு இட்லி சாப்பிட கொடுங்கன்னு கேட்டுருக்கான். சாப்பிட கொடுத்தானே அவன் பயந்து ஓடி வந்துட்டான். ஏன்? ஏய், இது எனக்கு தெரியும். ஆவி பறக்கறதுனால இது பண்ணிட்டாங்களா, ஓடி போயிட்டானா? எப்படி? இல்ல என்னன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்லவள அழுவ ஆரம்பிச்சா. டேய், என்ன நடத்தி சொல்ற? சூப்பர். சரி, கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஒருத்தர் வந்து ஆடு மாடுலாம் வளர்த்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஆடு மாடுலாம் வளர்த்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு நாள் என்ன பண்றாரு, சாப்பாடு வைக்கிறாரு. சாப்பாடு வைக்கும் போது அந்த ஆடு மாடு கோழி அதெல்லாம் வந்து பயந்து ஓடிடுச்சு. ஏன்? சாப்பாடு வைக்கும் போது அதுதான் ஏன் நீனே சொல்லிடு. ஏன்னா ஒரு புலி சாதம் என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. புலி சாதம் நல்ல புலி. ஐயோ, இது ஒரு நல்ல ஜோக்கு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சதே நடந்துருச்சு. இதுக்கு நீ எவ்வளவு கொடுப்ப ரேட்டிங்? இந்த ஜோக்குதா? இந்த ஜோக்குக்கு வந்து என்ன கொடுக்கறேன்னா ஒரு 5 கொடுக்கலாம். ஆமா, நீ பண்ற ஜோக்குல 5க்கு கொடுக்கறதே பெரிய விஷயம். இதுல வேற நீ வந்து எக்ஸ்ட்ரா கேக்குறியா மார்க்? 5 marks extra for good handwriting. Extra 5 marks for good handwriting. Observations. ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நெக்ஸ்ட் ஏதாச்சும் இருக்கா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அவ்வளவுதான், இந்த சீரிஸ் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இந்த சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம், உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க இந்த சீரிஸ் வந்து கண்டினியூ பண்றோம். மொக்க ஜோக்ஸ் மூடிச்சா அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இதுல வந்து நாங்க ஒரு மொக்க ஜோக் உங்களுக்கு கேட்டிருக்கோம். அதோட ஆன்சர் என்னன்னு சொல்லி நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது எது கரெக்டா நாங்க வந்து பின் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா டெய்லி ஃபுட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் கூட சீக்கிரத்துல வந்து மன்னார்குடி சீரிஸும் வந்துடும், அதுவும் மறக்காம பார்த்துடுங்க. இன்னும் ஒரு
சரி டாடா பாய் see you டாடா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.